நம்ம வாழ்ற இந்த உலகம் பார்த்தீங்கன்னா, உண்மைகளால விட மர்மங்களால தான் அதிகமா நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதுல சில மர்மங்கள அறிவியலால கூட இன்னைக்கு வரைக்காட்டியுமே முழுமையா விளக்க முடியாம இருக்குது. சில தியரிஸ் எல்லாம் நம்ம வாழ்க்கையவே மறுபடியுமே யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வாழ்க்கை, நம்ம உண்மை, இந்த பூமி இதெல்லாம் எவ்வளவு மர்மங்களால நிறைஞ்சிருக்குன்னு சொல்லித்தான் ஒவ்வொன்றா பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா போல்ட்மேன் பிரெயின்னு சொல்லக்கூடிய ஒரு தியரி. ஸோ இந்த பிரபஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு மூளையை உருவாக்கி இருக்கு. ஸோ அந்த மூளை தான் நம்மளோட மூளை. ஸோ இந்த மூளைப்படி நம்ம நினைவுகள் எல்லாமே போலியான மெமரிஸ் மாதிரி இருக்கலாம். நம்மளோட கடந்த காலம் எல்லாமே உண்மை இல்லாமல் இருக்கலாம். இப்போ நீங்கள் செய்கிற எல்லா செயல்களுமே உங்களோட சுற்றுப்புறம் இது எல்லாமே ஒரு சிமுலேஷன் மாதிரி இருக்கலாம். ஸோ இதுதான் இந்த தியரி சொல்லுது. அதாவது விஞ்ஞானிகள் சொல்றது என்னன்னா, இந்த பிரபஞ்சம் கடைசி வரக்காட்டிவே இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மூளை ரெண்டமா உருவாக்குறதுக்கான சாத்தியம் அதிகமா இருக்குதுன்னு சொல்லி. ஸோ அதனாலே நம்ம இப்போ உண்மையா வாழ்றோமா, இல்லைன்னா நம்ம ஒரு மூளையோட கற்பனையோட வாழ்றோமா, அப்படியும் இல்லைன்னா ஒரு சிமுலேஷன்ல இருக்கிறோமான்னு சொல்லி டவுட்ஸை உருவாக்கும். அதுக்கப்புறமா ஃபெர்மி பாராடாக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. நம்ம யூனிவர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பெருசு. ஸோ நம்ம யூனிவர்ஸில் எண்ணவே முடியாத அளவுக்கு கேலக்சிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கேலக்சிஸ்லையுமே பல பிளானட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இப்படி பார்க்குறப்ப நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த உலகம் ரொம்ப பெருசாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் பூமியில் மட்டும்தான் உயிர்கள் வாழ்றதுக்கான சான்ஸ் இருக்கா, வேற கோள்கள்லையுமே உயிர்கள் வாழ சான்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம லாஜிக் சொல்லுது. அதாவது நம்மள மாதிரியான உயிர்கள் வேற கோள்கள்லையும் இருக்கும். ஆனால் பிரச்சனை என்னன்னா, இந்த உயிர்கள் இருக்கிறதுக்கான எந்த எவிடன்ஸுமே கிடைக்கல, எந்த சைனுமே இல்லை, எந்த கண்டெக்ட்டுமே இல்லை. ஸோ இதைத்தான் ஃபெர்மி பாராடாக்ஸ் சொல்லுது. ஸோ இந்த தியரி படி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இவங்க எல்லாம் எங்கே போயிட்டாங்கன்னு சொல்லி. ஏன்னா அதுக்கே சில எக்ஸ்பிளனேஷனும் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே மறைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. அப்படியும் இல்லைன்னா இந்த உலகத்தில் நாம் மட்டும்தான் உயிர் வாழக்கூடிய உயிரினங்களாக இருக்கும்னு சொல்லி சொல்லப்படுது. அப்படியும் இல்லைன்னா வேர்ஸ்டான கேசஸில் என்ன நடந்திருக்குன்னா, அவங்க முன்னரே அழிக்கப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லி, இல்லைன்னா மிகப்பெரிய டிசாஸ்டர் வந்து அவங்களுக்கு வாழ முடியாமல் போய் அழிஞ்சு போயிருக்கலாம்னு சொல்லி சொல்லுது. அதுக்கப்புறமா டார்க் ஃபாரஸ்ட் தியரி. ஸோ இந்த தியரி என்ன சொல்லுதுன்னா, நம்ம யூனிவர்ஸ் ஒரு இருண்ட காடாக இருக்குது. ஸோ அந்த காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உயிர்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு உயிருமே இன்னொரு உயிரை வேட்டையாடக்கூடிய உயிர் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனாலே அங்கே இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட இருப்பிடத்தை வெளியே சொல்லாமல் எந்தவித சிக்னலுமே அனுப்பாமல் மறைஞ்சிருக்கு. ஏன்னா சிக்னல் அனுப்பினா அது இருக்கிற இடம் தெரிஞ்சா உடனே தாக்குதல் நடத்தி அதை அழிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி அந்த உயிர்கள் எல்லாம் சத்தம் இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த தியரியை அப்ளை பண்ணி யோசிக்கிறப்ப யூனிவர்ஸை இன்னொரு கோணத்தில் பார்க்க வைக்குது. நம்ம வாழ்க்கை மட்டும் இல்லாம இந்த யூனிவர்ஸ்குள்ள இன்னுமே உயிர்கள் இருக்க சாத்தியம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பக்கூடியதா இருக்குது. அண்ட் லாஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹெலா செல்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ சாதாரணமா ஒரு மனிதன் இறந்து போறப்ப மனிதனோட செல்ஸுமே செயலிழந்து போயிடும். ஆனால் 1950களில் ஒரு பெண்மணி இறந்து போயிருக்காங்க. ஸோ அவங்களோட செல்லை எடுத்து வச்சிருக்காங்க சயின்டிஸ்ட் எல்லாருமே. ஸோ அந்த செல்லை பார்த்தீங்கன்னா லெப்ல வச்சு வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த செல் இன்னைக்கு வரைக்கட்டுமே உயிரோட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் அதிகமாக பெருகி இருக்கு. இப்போ அந்த செல் பல மில்லியன் காப்பீஸோட உயிரோட இருக்குது. ஸோ இதோட அர்த்தம் என்னன்னா, மனிதனோட ஒரு பகுதி சாவையும் தாண்டியுமே உயிர் வாழ்ந்துக்கிட்டு வருது. ஸோ இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா சயின்ஸுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்துச்சு. மருந்துகள் உருவாக்குறப்ப, நோய்களை ஆராயிறப்ப, மருந்து ஆய்வுகளில் கூட இதெல்லாம் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஆனால் இப்போ ஒரு கேள்வி எழுது என்னன்னா, மனிதனுக்கு முழுமையாக இமார்டிலிட்டியை பெற முடியுமா, மனிதனோட உடல் சாவையும் தாண்டியுமே உயிரோட வாழ முடியுமான்னு சொல்லி கேள்வி இந்த செல் மூலம் உருவாகி இருக்கு. ஸோ இப்படி இந்த உலகத்தில் நிறையவே தியரிஸ் எல்லாம் இருக்குது, சில விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அது இன்னைக்கு வர காட்டியுமே ரொம்பவுமே மர்மமான விதத்தில் இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இந்த உலகத்தை இன்னொரு கண்ணோட்டத்தில் பார்க்க உதவுதுன்னு சொல்லலாம். இதெல்லாம் இன்னைக்கு வர காட்டியுமே சயின்ஸாலேயுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இது மாதிரி இன்னும் மிஸ்டீரியஸான மைண்ட் ப்ளோயிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் வேணும்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.